ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம காவேரியும் குட்டி காவேரியும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. ஸோ நம்ம விஜயும் சாரதாவும் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மாப்பிள்ள, நீங்களும் காவேரியும் எப்போ ஒன்று சேருவீங்களோன்னு சொல்லிட்டு என் மனசெல்லாம் கடந்து தவிச்சு அடிச்சுக்குது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, நீங்கள் இதை பற்றியெல்லாம் நினச்சி கஷ்டப்படாதீங்க, எல்லாமே நல்லபடியாக தான் அத்தை நடக்கும். நானும் காவேரியும் ஒன்று சேருவோம், கண்டிப்பாக அவளோட மனசு மாறும். நான் தான் உலகன்ற மாதிரி அவள் கண்டிப்பாக என்னை சுற்றி சுற்றி வருவாத்த. அதுக்கான நேரம் ரொம்ப தூரத்துலலாம் இல்லை. எது எப்பப்போ எந்தெந்த நேரத்தில் நடக்கணுமோ அது அந்தந்த நேரத்தில் கரெக்டாக நடக்கும் அத்தை. நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. நீங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு டேப்லெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை தம்பி, நான் காலையிலே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். சரிங்க தம்பி, நீங்கள் கிளம்புங்க, நான் அப்படியே நடந்தே போய்க்கிறேன். அத்தை, அது எப்படி நீங்கள் நடந்து போவதை நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், வாங்க நம்ம கார்லேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவை வீட்டு வரைக்கும் கார்லேயே கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. இப்போது நம்ம கங்கா வந்து நம்ம சாரதாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாம்மா, இது குமரன் மாமா பெரிய ஆர்டர் எடுத்து அதில் லட்சக்கணக்கான லாபத்தை பார்த்துருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. குமரன் மாமா உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாரு. நாங்கள் நாளைக்கே கிளம்பி ஊருக்கு வரோம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டதுமே சாரதாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏய் கங்கா, மனசுக்கு அம்புட்டு நிறைவாக இருக்குடி. எப்படியோ விஜய் தம்பியும் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. நீங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் செட்டில் ஆகிட்டீங்க. இதெல்லாம் பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்குடி. சரி சரி, நீங்கள் கிளம்பி வாங்க, உங்களுக்கு எல்லாமே விருந்து தடபடலாக ஏற்பாடு பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே நம்ம கங்காவுமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல், அம்மா உங்களுக்கு உங்கள் மருமக பிள்ளை என்ன வாங்கியிருக்காருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி நீங்கள் அடிக்கடிக்கு ஆசைப்பட்டு ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பீங்களே, கால் செயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அந்த மாடலாடி, நான் ஒரு நாள் கூட கடைக்கு போனப்போ ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் வாங்குறதுக்கு தான் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி வந்தோமே, அந்த செயினாடி, அதே தான்மா, அதே தான், அதுதான் உனக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் வரப்போ அந்த செயினை கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் கங்கா, அதெல்லாம் எதுக்குடி, காலம் போன காலத்தில் ஏதோ ஒன்று போட்டு கிடக்க வேண்டியது தான். நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் அது மட்டும் எனக்கு போதாதாடி, தேவையில்லாமல் வீண் செலவெல்லாம் பண்ணாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, நீ அப்படி தான் சொல்லுவேனே எனக்கு நல்லாவே தெரியும். நான் நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் நான் வேண்டான்னு சொன்னாலும் உங்கள் மருமக பிள்ளை கேட்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்காக அந்த செயினை வாங்குவேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. விடுமா, அவர் வாங்கி கொடுக்காம உனக்கு வேறு யார் வாங்கி கொடுக்க போகிறா? அவரும் உங்களுக்கு பிறந்த பிள்ளை மாதிரி தானே. இப்போ வரைக்குமே அப்படி தானே அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. நீ வேண்டானாலாம் எதுவும் சொல்லாதம்மா. அவர் வாங்கி கொடுத்தாரு அப்படின்னா நீ வாங்கிக்கோமா, அப்போ தான் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா சொல்கிறாங்க. ஸோ நம்ம சாரதாவுமே சரிடி, பத்திரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றாங்க. இப்போது நம்ம காவேரி வந்து ஸ்கூலில் நம்ம குட்டி காவேரி கூட தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இது திரும்பவும் பிரின்ஸிபல் காதுக்கு போகுது. உடனே பிரின்ஸிபால் இருந்துட்டு காவேரி கூட்டு கடுமையாக வார்ன் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் காவேரி மிஸ், இதுக்கப்புறம் இப்படி ஒரு தப்பு நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்கூலில் வேலை செய்யவே முடியாது, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம குட்டி காவேரி வந்து வழக்கம் போல் பேச வராங்க. இங்கே பாரு அம்மு, நீ ஸ்கூலுக்கு வந்த அப்படின்னா படிக்கிற வேலை மட்டும்தான் நீ பார்க்கணும், மற்றதெல்லாம் நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோவா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹோம்ஒர்க், அதாவது லெசன் நடத்திட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். மற்றபடி க்ளோஸாக பழகிறது, பேசுறது, பக்கத்தில் உட்காந்துக்கிறது, பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம காவேரி வந்து அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம அம்முக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. அம்மா ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படின்னா நம்ம காவேரி க்ளோஸாக பேசுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய பாசத்தை கொட்டுறது அப்படின்னு நம்ம காவேரி நிறையவே அம்முக்கிட்ட பாசமாக நடந்துப்பாங்க. ஸோ இதுக்காக எல்லாத்துக்கும் தான் சேர்த்து நம்ம குட்டி காவேரி வந்து ஸ்கூலுக்கு வராங்கன்னு கூட சொல்லலாம். இப்போது நம்ம குட்டி காவேரி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே பண்ணுறதில்ல. நம்ம குட்டி காவேரிக்கு அவ்வளோவும் வருத்தமாக இருக்குது, முகத்தை வாடை போட்டுக்கிட்டே இருக்காங்க. வேறு வழி இல்லை, நம்ம காவேரிக்குமே இதே மாதிரி போய்கிட்டு இருந்தது அப்படின்னா நம்மளோட வேலையே போயிடும் அப்படின்றதுக்காக நம்ம குட்டி காவேரிக்கிட்ட பேசாமே இருக்காங்க. ஸோ ஸ்கூலுமே முடியுது, ஈவினிங் ஆகுது. நம்ம விஜய் வந்து நார்மலாக வழக்கம் போல் குட்டி காவேரியை பிக்கப் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ குட்டி காவேரியோட முகம் வாடி போயிருக்கு. குட்டி காவேரி வந்து இங்கே விஜய்கிட்ட நிற்கிறாங்க. என்னமோ என்ன, உன் முகத்தில் ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லையே, இப்படி இருந்தால் உன் முகம் நல்லாலாமோ, நல்லா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் நீ. போங்க அப்பா,
நான் நினச்ச மாதிரி இன்றைக்கி ஸ்கூலில் இருக்கவே முடியல. எப்போவுமே நான் காவேரி மிஸ் கூட நல்லா க்ளோஸாக இருப்பேன். ஜாலியாக அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போல்லாம் பாடம் நடத்துறது மட்டும்தான், படிக்கிறது மட்டும்தான் அவங்க கூட இருக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி அவங்கக்கிட்ட நான் பர்சனலாக எதுவுமே பேச முடியறதில்ல. அவங்க முன்ன மாதிரி என்கிட்ட சரியாக பேசுறதில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே நம்ம குட்டி காவேரி அழுகிறத விஜயால் தாங்கிக்கவே முடியல. என்ன அம்மு சொல்கிற? ஏன் காவேரி மிஸ் உங்ககிட்ட நார்மலாக க்ளோஸாக பேசுறதில்ல? என்னாச்சு? தெரியலப்பா, என்னாச்சுன்னே தெரியல. காவேரி மிஸ் என்னை அவாய்ட் பண்ண பார்க்குறாங்க. காவேரி மிஸ் என்கிட்ட க்ளோஸாக இருக்கிறதுனால தான், என் மேலே நிறைய பாசத்தை காட்டுறதுனால தான் நான் ஸ்கூலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆசையாக வரேன். ஆனால் ஸ்கூலில் மிஸ்ஸு இப்படி என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக நடந்துக்கிறாங்கப்பா. அது என்னால் ஏற்றுக்கவே முடியலப்பா. இனிமேல் நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன். நான் அவங்க கூடவே வீட்டிலே இருந்துடுறேன்ப்பா, ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குட்டிக்காவரி வந்து சொல்கிறாங்க. உடனே விஜய்க்கு என்னவா இருக்கும், ஏதாக இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை நம்ம அவங்கக்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே இருந்த விஷயமா இருக்குமா, இல்லை அவங்கக்கிட்ட பேசுறது க்ளோஸாக பேசுறதுனால இப்படி அம்முக்கிட்ட அந்த வெறுப்பை காட்டுறாங்களோ அப்படின்னலாம் இங்கே விஜய் வந்து நினைக்கிறாங்க. ஸோ பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. உடனே நம்ம குட்டிக்காவரியை சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே பாரு அம்மு, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. மிஸ் ஏதாவது டென்ஷனில் இருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே வேலை பார்க்குறாங்கடா, அங்கே நிறைய ஒர்க் இருக்குல்ல, அந்த வேலையெல்லாம் பார்க்கணுன்றதுக்காக அவங்கக்கிட்ட சரியாக பேச முடிஞ்சிருக்காது. அவ்வளோதான், வேற எதுவும் இருக்காது அம்மு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். ஆனால் அவங்க ஸ்கூலுக்கு வந்தோம் அப்படின்னா படிக்கிறது மட்டும்தான் வேலை, மற்றபடி வந்து அரட்டை அடிக்கிறது, என்கிட்டயே உட்காந்துக்கிறது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்கூலுக்கு வெளியே போய் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்கப்பா. அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எனக்கு ஸ்கூலுக்கு வர்றதுக்கே பிடிக்கலப்பா. இனிமேல் நான் அவங்க கூடவே இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரம்மு, இப்படியெல்லாம் பேசவே கூடாது சரியா? நீ நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போக வேண்டாமா? என் கூடவே இருந்தா அப்படின்னா அப்பா இருக்கிற வரைக்கும் உன்னை பார்த்துப்பேன். அப்பாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா உன்னை யார் பார்த்துப்பா? உன்னை நீயே பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு நீ நல்லா போல்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அம்மோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா உங்களுக்கு எதுவும் ஆகாது, கண்டிப்பாக எதுவும் ஆக விட மாட்டேன்ப்பா, நான் உங்கள் கூட இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டிக்காவரி வந்து சொல்கிறாங்க. ஸோ விஜய் சிரிக்கிறாங்க. ஏன்பா சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அம்மு, நீ சொன்னல அதை நினச்சி தான் சிரிக்கிறேன். இங்கே பாரு, உன் கூட காவிரி மிஸ் வந்து பேசுவாங்க, நான் அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்குறேன். நீ ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு மட்டும் சொல்லவே கூடாது. இந்த அப்பாவுக்காக நீ டெய்லி ஸ்கூலுக்கு போகணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குட்டிக்காவரி கிட்ட நம்ம விஜய் வந்து சொல்கிறாங்க. ஸோ குட்டிக்காவரியுமே ஹாப்பி ஆகிடுறாங்க. இப்போது இங்கே நம்ம குட்டிக்காவரி கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுமே இங்கே நம்ம அதாவது குட்டிக்காவரியோட முகம் வந்து அப்படியே ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறத பார்த்த தாத்தா இருந்துட்டு, என்ன தங்கப்பிள்ளையோட முகம் வாடி போயிருக்கு, தங்கப்பிள்ளைக்கு இந்த விஜய் எதுவும் வாங்கி கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தா வந்து கேட்குறாங்க. நம்ம இது குட்டிக்காவரி சொல்கிறாங்க, தாத்தா அது வந்து காவேரி மிஸ் என்கிட்ட சரியாக பேசல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டிக்காவரியுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறதுக்காக போயிடுறாங்க. ஸோ நம்ம விஜய் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்னவா இருக்கும், ஏன் காவேரி மிஸ்ஸு இந்த காவேரி எதுக்காக நம்ம பாப்பாவை வெறுக்குவா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனையாகவே இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உடனே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரு. ஸோ காவேரி கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபோனெல்லாம் வேண்டாம், நம்ம வாய்ஸ் நோட் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் மிஸ் என்னாச்சு, காவேரியை ஏன் நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களா? தயவு செஞ்சு இப்படி காவேரியை மட்டும் நீங்கள் எதுக்காகவும் வெறுத்து ஒதுக்கிடக்கூடாது. நீங்கள் இன்றைக்கி கிளாஸ் ரூமில் சரியாக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு இது குட்டி காவேரி ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டா. அவளோட முகமே வாடி போயிருந்தது. அதெல்லாம் பார்த்து என்னால் தாங்கிக்கவே முடியல மிஸ். ஏன் மிஸ் இப்படி பண்ணுறீங்க, அவள் பாவம் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அனுப்புகிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே காவேரி பார்த்துட்டு, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எதுவாக இருந்தாலும் அதாவது ஸ்கூலுக்கு வெளியே பார்த்துக்கலாமோ, ஸ்கூல் பிரின்ஸிபல் இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு நான் அவகிட்ட சொல்ல. ஆனால் பிரின்ஸிபல் வந்து இப்படி ஒரு குழந்தைகிட்ட மட்டும் நீங்கள் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறது மற்ற பேரண்ட்ஸ்க்கு பார்த்தா அவங்க அஃபெக்ட் ஆவாங்க, அது ரொம்ப தப்பாக போய் முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த மாதிரி வார்ன் பண்ணியிருந்தாங்க, திரும்பவும் இன்னொரு டைம் வார்ன் பண்ணாங்க. இன்னொரு டைம் இப்படி ஒரு விஷயம் எனக்கு காதுக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வேலையில்
இருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இப்படி சொன்னேன். மற்றபடி அம்மு மேலே எனக்கு எந்த கோவமும் கிடையாது. ஸ்கூலுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் நான் அம்முக்கிட்ட நல்லா நார்மலாக தான் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம விஜய்க்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ நம்ம விஜய் இருந்துட்டு இன்னொரு வாய்ஸ் நோட் போடுறாங்க. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன் மிஸ். எங்கே நீங்கள் குட்டி காவேரியை ரொம்ப வெறுத்து ஒதுக்கிடுவீங்களோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. எப்படியோ இப்போ தான் என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைச்சிது. நீங்கள் கிளாஸ் ரூமில் பேசாததுனாலேயே இது அம்மு ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கவும் நம்ம விஜயோட இன்னும் வாழ்க்கை கதைகள் அது எல்லாத்தையுமே இங்கே கேட்குறாங்க நம்ம காவேரி. அது மட்டும் இல்லாமல் காவேரியோட ஆள் மனசில் நம்ம விஜய் புகுந்துட்டாருங்கன்னு சொல்லலாம். ஸோ இது விஷயமா இங்கே நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள் விஜய் சார், நான் ஒன்று சொன்னால் நீங்கள் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே. ஏற்கனவே நான் உங்களை பற்றி நினச்சது வந்து உங்களோட ஒய்ஃப் இப்போ வரைக்குமே உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ தான் உங்கள் ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்கல்ல, அவங்க நினப்ப கொஞ்சம் நீங்கள் மறந்துடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது அம்முவோட வாழ்க்கை விஷயமா அவங்களோட எதிர்காலத்தை நோக்கி தான் நான் அதாவது அதை பற்றி தான் சொல்கிறேன். அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே தனக்கு அம்மா இல்லை அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு மனசு கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம விஜய் இருந்துட்டு, இங்கே பாருங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. இது தெரிஞ்சால் யாருங்க கல்யாணம் பண்ணிக்க போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் அதுக்கெல்லாம் இருக்காங்கங்க, ஏன் நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சடான அவங்க மனசில் உள்ளதை சொல்லிடுறாங்க. ஸோ விஜய் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் கேட்கவும் உடனே இங்கே நம்ம காவேரி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. விஜய் பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அவங்க பேசுகிறத திரும்பவும் ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது விஜய்க்கு. ஸோ விஜய் அதை பற்றியே நினச்சி பார்த்துக்கிட்டு தூக்கமே வரல. இங்கே நம்ம காவேரியுமே ஐயோ டக்குன்னு நம்ம உளறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதாவது அவங்க தலையிலே அடிச்சுக்கிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி, நம்ம அவசரப்பட்டிருக்க கூடாது, இன்னும் கொஞ்ச நாள் நம்ம இது விஷயமா அவர்கிட்ட நம்ம பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து நினச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் நம்ம சாரதா வராங்க. ஏன் காவேரி, என்னடி தனியாக யோசிச்சு புலம்பிக்கிட்டு இருக்க? ஆமாம், வா சாப்பிடுவேன், சாப்பிடாம வந்து உட்காந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா வந்து சொல்கிறாங்க. ஸோ காவேரி இருந்துட்டு, அம்மா எனக்கு பசிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏண்டி டெய்லியும் நைட் ஆனால் உனக்கு பசிக்கிறது இல்லையா? எந்திரிச்சு வாடி, நான் சமைச்சு வச்ச சாப்பாடெல்லாம் யார் சாப்பிடுவா? சமைச்சு நான் தனியாக சாப்பிட்றதுக்காக செய்கிறேன், நீயும் சாப்பிடணுன்றதுக்காக தானே செய்கிறேன், வாடி எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை அங்கே சாரதா வந்து கூட்டிகிட்டு வராங்க. இப்போது சாரதா வந்து காவேரிக்கு சாப்பாடு பரிமாறுறாங்க. ஆனால் காவேரிக்கு நினப்பு ஃபுல்லாக இல்லவே இல்லை. அவர் என்ன நினச்சிருப்பாரு நான் சொன்னதை நினச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையிலே தான் இருக்காங்க. ஸோ இங்கே நம்ம காவேரி வந்து பயங்கர யோசனையிலே இருக்கிறத எல்லாத்தையுமே சாரதா வந்து நோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம சாரதா இருந்துட்டு தலைமலை கொட்டுறாங்க. அம்மா, ஏம்மா, எதுக்காக இப்படி தலையிலே அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய், இப்போ தான் நான் சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன்ல, அதை சாப்பிடாம என்னடி யோசனையில் இருக்க? உனக்கு வர திமிரும் கொழுப்பும் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான்ம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஒழுங்காக சாப்பிட்றி. சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் சாப்பாடு தொண்டையில் இறங்கவே மாட்டேங்குது. அந்த அளவுக்கு விஜயை பற்றின நினப்பு அவங்கள வாட்டுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க, சே நாளைக்கு காலையில் கண்டிப்பாக குட்டி காவேரியை ஸ்கூலில் விடுறதுக்காக வருவார், அப்போ நம்ம அவர் முகத்தில் எப்படி முழியிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து அதே நினப்பா இருக்காங்க. ஏய் காவேரி, உனக்கு என்னடி ஆச்சு? ஏதாவது உனக்கு மந்திரிச்சியாவது விடலாமா? ஏதோ ஆயிடுச்சு போல உனக்கு. உன்னை பார்த்தாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி. ஏன்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ? பேசாமல் நாளைக்கு நீ லீவ் போட்டுரு. அம்மா, எதுக்காகம்மா? இல்லடி, நம்ம போயிட்டு சாமியார்கிட்ட ஏதாவது ஒரு மந்திரம் எதுவும் போட்டுட்டு வரலாம். ஏன்னா உனக்கு என்னவோ ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் ஒன்றுமே இல்லைம்மா, தேவையில்லாமல் நீ தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க. நான் சாமியார்கிட்டலாம் வரமாட்டேன், நாளைக்கே எனக்கு ஸ்கூலுக்கு இருக்குது. அப்போ ஒழுங்காக சாப்பிட்டு படுத்துன்னு தூங்குடி, ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அட போம்மா, நீ சரியாகவே சமைக்க மாட்டேங்கிற இப்போல்லாம், வர எனக்கு சாப்பாடே வேண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி வந்து போயிட்டு தூங்க போயிடுறாங்க. படுத்தா தூக்கமே வரல.
இங்கே நம்ம காவேரி வந்து ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. உடனே விஜய் வந்து ஃபோனில் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஏங்க ஏங்க ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஏதோ சொன்னீங்க எனக்கு சரியாக புரியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நம்ம காவேரிக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. ஓ, அப்போ அவருக்கு எதுவுமே புரியல போல். அப்பாடி இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அது ஒன்றும் இல்லைங்க, நான் சும்மா தான் உங்ககிட்ட பேசினேன், நீங்கள் ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு கேட்டேன், மற்றபடி நான் வேறு எதையுமே கேட்க வரலைங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு வாய்ஸ் நோட் போடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு விஜய்க்கு நல்லாவே தெரியுது இவ மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா வெளிப்படையாகவே அவள் மனசில் உள்ளதை சொல்லிவிட்டு இப்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பூசி முழுக்க பார்க்குறாளா. சரி சரி, எப்படியோ அவன் மனசுக்குள்ளே நம்ம இருக்கோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சீக்கிரமாகவே உன்னை நான் கல்யாணம் பண்ணுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு பயங்கர சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. தனியாக பக்கத்தில் நம்ம அம்மு உட்காண்ட்ருக்காங்க. அப்பா, உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? காலையிலானா ட்ரெஸ்ஸை வகை வகையான விதவிதமான ட்ரெஸ்ஸை எடுத்து எடுத்து போட்டு போட்டு கழட்டி கழட்டி விடுறீங்க. அதுக்கப்புறம் பர்ஃப்யூம், பவுட்ரு, பேர்லவ்லின்னு இப்படி எக்கச்சக்கமாக மேக்கப்பு அது இதுன்னு பண்ணுறீங்க. இப்போ என்னடானா நைட் ஆனால் 10 மணி ஆனால் கூட நீங்கள் தூங்க மாட்டேங்கிறீங்க. ஏதாவது ஒன்று நினச்சி நினச்சி சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னப்பா ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லடா தங்கம், அப்பாவுக்கு என்னவோ புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாப்பா, உண்மையாகவே உங்களுக்கு புத்தி கெட்டு தான் போச்சு. அப்படி தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கீங்க. தூங்குங்கப்பா, எனக்கும் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம குட்டி காவேரியும் நம்ம விஜயும் படுத்து தூங்கிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சைடு காவேரியுமே தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையில் நம்ம விஜய் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கிறாரு. பயங்கர ஒரு ஹாப்பி. காவேரி சொன்ன விஷயத்த திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இத்தனை வருஷமாக காவேரி பிரிஞ்சு நம்ம விஜய் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பாரு. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். நம்ம குட்டி காவேரி அவங்க அம்மா கூட இருக்கணும், நம்ம விஜய் தன்னோட ஒய்ஃப் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ கீழே ரெட் கலர் ஆர்ட்டை தட்டி விட்டு போங்க. ஸோ விஜய் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு சந்தோஷமாக கீழே வராங்க. சித்தி ஒரு காஃபி சித்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம தாத்தா விஜயோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை கவனிக்கிறாரு. ஸோ தாத்தா இருந்துட்டு, விஜய் என்னப்பா என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல், எனக்குமே இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இல்லையே நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தாத்தா, நான் சந்தோஷமாக இருக்கக்கூடாதா? ஏன்பா விஜய், தாத்தாவை பார்த்து இப்படியா கேட்ப? அப்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே உன்னுடைய சந்தோஷத்துக்காக தாங்கப்பா, தப்போ கரெக்டோ எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ இந்த தாத்தாவை பார்த்து இப்படி கேட்குறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு. தாத்தா சும்மா தான் தாத்தா கேட்டேன், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் தாத்தா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம தாத்தாவுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது விஜய் இப்படி சந்தோஷமாக இருக்கிறதுனால. என்ன ரீசனெல்லாம் நம்ம தாத்தாவுக்கு தெரியாது, ஆனால் விஜய் முகத்தில் இந்த சந்தோஷத்தை பார்த்ததுமே அவ்வளோ குஷியாயிடுறாரு நம்ம தாத்தாவுமே. இந்த ஒரு தருணத்துக்காக தான் நம்ம தாத்தாவுமே இத்தனை நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. விஜய் எந்த விதத்துலையுமே பாதிக்கப்பட்டிருக்கூடாது, விஜய் பசுபதியாலேயோ இல்லை மற்றவங்களாலேயோ கஷ்டப்படக்கூடாது, அவனோட வாழ்க்கையை அவன் நிம்மதியான ஒரு முறையில் வாழணும் அப்படின்றது மட்டும்தான் நம்ம தாத்தாவோட இன்டென்ஷன். ஸோ விஜய் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு தாத்தாவுமே சந்தோஷப்படுறாங்க. இங்கே பாருப்பா விஜய், உன்னுடைய சந்தோஷத்துக்கு எது காரணம் அப்படின்னாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் எனக்கு இப்போ ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரிங்க தாத்தா. தாத்தா நீங்கள் டீ குடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா, காஃபி தான் சொல்லியிருக்கேன், இப்போ தான் ராதா கிச்சனுக்கு போயிருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராதாவுமே இப்போ காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சித்தி, இன்னைக்கு எனக்கு பிடிச்ச கேசரி சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் கூடவே ஏதாவது ஸ்வீட்டாக செய்ங்க சித்தி, என்னமோ தெரியல ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா விஜய், அப்பா சொன்ன மாதிரி உன்னுடைய முகத்துலேயும் சரி உன்னுடைய பேச்சுலேயும் சரி சந்தோஷம் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் சித்தி, பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். ஆமாம், உன்னுடைய சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் வந்து எதுவுமே சொல்லாமல் கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. இங்கே பாருப்பா விஜய், உனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அப்படின்னா சொல்லுப்பா, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை சித்தி, உங்ககிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன். நேற்று நானும் காவேரியும் ஃபோனில் மெசேஜ் பண்ணிக்கிட்டோம். அந்த டைமில் யதார்த்தமாக
காவேரி வந்து நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, குட்டி காவேரியும் நீங்களும் இப்படி தனியாக கஷ்டப்படுறத விட இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னான். நான் இருந்துன்னு ஒரு கல்யாணம் ஆனவனை ஒரு குழந்தை பெற்றவனை யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் சித்தி. அதுக்கு யதார்த்தமாக காவேரி ஒரு பதில் சொன்னான். ஏன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் சடான ஃபோனை கட் பண்ணிட்டா. அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு போல், அவள் மனசில் உள்ளது வெளியே வந்துடுச்சு தாத்தா. அதான் அதை நினச்சி தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதுக்கப்புறம் அவகிட்ட கிளியர் பண்ணிக்கிறதுக்காக ஃபோன் பண்ணேன். நான் சும்மா தாங்க சொன்னேன், வேறு ஏதாவது கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க செஞ்சா. நானும் தெரியாத மாதிரி ஓ அப்படியாங்க அப்படின்ற மாதிரி நானும் சொல்லிட்டேன். உண்மையாகவே அவன் மனசில் நான் இடம் பிடிச்சிட்டேன் தாத்தா. இன்னும் கொஞ்ச நாளில் நானும் காவேரியும் ஒன்று சேர்ந்துருவோம். நம்ம குட்டி காவேரி அதான் அம்முக்குமே அவளுக்கு தாய் கிடைச்சிருவாங்க. அவங்க அம்மா கூட சந்தோஷமாக இருக்கிற நாட்களை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தாத்தா. அதாவது சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் தன்னோட அம்மாவை பார்த்ததே கிடையாது. கொஞ்ச நாளாக ஸ்கூல் போகிற அப்பத்துலேருந்து தான் காவேரி கூட மிங்கிள் ஆனதுலேருந்து அம்மாவுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா. இதை எல்லாத்தையுமே பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட தாத்தா சொல்கிறாங்க. சரிப்பா விஜய், கண்டிப்பாக உன் ஆசைப்படியே எல்லாமே சிறப்பாக நடக்கும்ப்பா, நீ எதை நினச்சி கவலைப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தாத்தாவுமே சொல்கிறாங்க. ராதாவுக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்போது நம்ம குட்டிக்காவரியுமே எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் விஜய் போய் அவங்கள ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. அம்மோ இன்னைக்கு சீக்கிரமாக சாப்பிடணும், ஏன்னா நீ ரொம்ப நேரம் தூங்கிட்ட, கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்ச, டைம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு 5 நிமிஷத்தில் நீ சாப்பிட்டுட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம ராதாவுமே விஜய் எனக்குமே ஞாபகம் இல்லைப்பா, குட்டி காவேரி அதாவது எழுப்பி விட்டுருந்தான் அப்படின்னா சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு ரெடியாக இருப்பாள்ல, வேகமாக சாப்பிட்டுட்டு அறக்க பறக்க ஓடணுன்றது இருந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு பாட்டி எனக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பாட்டி, நான் 5 செகண்டில் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிருவேன், ஆனால் இன்னைக்கு நான் ரொம்ப நிம்மதியாக தூங்கினேன் பாட்டி, என்னை சீக்கிரமாலாம் எழுப்பாதீங்க பாட்டி, நானே எனக்கு எப்போ தூக்கம் தெரியுதோ அப்போ எந்திரிச்சாதான் எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பாட்டி, என்ன இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் நான் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிடணும், அவ்வளவுதானே, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் சாப்பிட்டுடுறேன், நீங்கள் எவ்வளோ சாப்பிடணும்னு சொன்னாலும் சரி, என் வயிறு நிறைய நான் சாப்பிட்ருவேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம ராதா சமத்து புள்ள சாப்பிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொண்டு வந்து ஸ்பூன் ஒன்று கொடுக்குறாங்க. நம்ம குட்டி காவேரியுமே சமத்தான் வயிறு நிறைய சாப்பிட்றாங்க. உடனே விஜய் இருந்துட்டு குட்டி காவேரி டைம் ஆயிடுச்சுமா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கு எல்லாருக்குமே பாய் சொல்லிட்டு இங்கே நம்ம குட்டி காவேரியுமே கிளம்பி வந்துடுறாங்க. அப்பா இன்னைக்கு நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி ஆகிட்ருக்கீங்க, எத்தனை ட்ரெஸ் மாற்றினீங்க, எவ்வளோ பர்ஃப்யூம் டப்பாவை காலி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம். என்னம்மா நீயே இப்படி பேசுனா எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீங்கள் அப்படி பண்ண தானே செய்கிறீங்க, என் காவேரி மிஸ்ஸை பார்க்குறதுக்காக டெய்லியும் கலராக ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பர்ஃப்யூம் டப்பாவை காலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி வந்து விஜயை கலாய்க்கிறாங்க. ஸோ விஜய்க்கு என்ன இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படின்ற மாதிரிலாம் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன அம்மோ, நான் என்ன மிஸ்ஸை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவா இப்படியெல்லாம் நான் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கேன், சும்மா அம்மு, இதை பற்றிலாம் அப்புறமா பேசிக்கலாம், ஸ்கூல் வந்துடுச்சு அம்மு அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கப்பா நான் கிளம்புறேன், இன்னைக்கு நீங்கள் காவேரி மிஸ்ஸை பார்க்க முடியலையே, சரிப்பா நம்ம ஈவினிங் காவேரி மிஸ்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குட்டி காவேரியுமே நடந்து போகிறாங்க. கால் தடிக்கு கீழே விழுந்து செவுத்துல தலை இடிச்சுக்குது. ஸோ ரத்தமாக வந்துடுது. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி கத்தி அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. உடனே நம்ம விஜய் காரை சட்டான நிப்பாட்டிட்டு ஓடி வந்து அம்மோ அம்மோ எந்திரி அம்மோ இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரில் இருக்கிற வாட்டர் பாட்டிலை கொண்டு வந்து முகத்தில் தெளிக்கிறாங்க. ஆனால் நம்ம குட்டி காவேரிக்கு நினைவே வரல, நல்லா மயக்கம் ஆகிட்ருக்காங்க. நம்ம விஜய் வந்து ரொம்பவே பதட்டமாக எங்கள் குட்டி காவேரி கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு போனதுமே ட்ரீட்மெண்ட்டு போய்கிட்டு இருக்கு. இங்கே விஜய்க்கு அவ்வளோ ஒரு பதட்டமாக இருக்குது. ஐயோ அம்மு கண்ணு படுற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாலே இப்படி ஆகிப்போச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே காவேரியுமே ஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க. என்ன அம்மு வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. விஜயுமே கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கள் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் இன்னைக்கு அம்மு வரல என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்முவை நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறதுக்காக தான் வந்தேன், அம்முவும் கார்லேருந்து இறங்கி போனா காம்பவுண்ட் செவுத்தில் இடிச்சுக்கிட்டு மயங்கி விழுந்துட்டாங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் இங்கே நம்ம
காவேரியுமே ரொம்பவே பதறி போகிறாங்க. உடனே காவேரி ரொம்பவே வேகமாக ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இங்கே விஜய் காவேரி பார்த்ததுமே ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. மிஸ், என் பொண்ணுக்கு எதுவும் ஆகாதில்ல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க. நம்ம காவேரியுமே விஜயை தன்னோட நெஞ்சில் சாட்சி அணைச்சிக்கிட்டு அரவணைச்சிக்கிட்டு, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அம்முக்கு எதுவுமே ஆகாது, அழுகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது டாக்டருமே வராங்க. டாக்டர், அம்முக்கு எதுவும் இல்லைல்ல, அவளுக்கு எதுவும் தப்பாக நடந்துடாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு, கவலைப்படாதீங்க, எதுவும் இல்லை, இப்போ வரைக்குமே அவங்க மயக்கத்தில் தான் இருக்காங்க, தலையில் நல்லா அடிபட்டிருக்கு, பிளட்டுமே லாஸ் ஆகிருக்கு, பின்னாடி அடிபட்டால் தான் பெரிய பிரச்சனை, ஸோ முன்னாடி தான் அடிபட்டிருக்குது, பயப்படுற அளவுக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் பயப்படாதீங்க, அவங்கள க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ தான் நம்ம விஜய்க்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ காவேரிக்குமே ரொம்பவே ரிலாக்ஸாக அப்போ தான் இருக்குது. இங்கே நம்ம காவேரி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக காவேரிக்கு எதுவுமே இது அம்முக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் அம்முவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லவும், அவங்க மயக்கத்திலே இருக்காங்க, நீங்கள் இப்போல்லாம் பார்க்க முடியாது, அவங்க கண் விழிச்சதும் நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடுறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடிந்ததுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. நம்ம குட்டி காவேரிக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம குட்டி காவேரி, நம்ம விஜய், இவங்க 3 பேருமே ஒன்றா சேர்ந்து அவங்களோட வாழ்க்கை பயணத்தை அவங்க நல்லபடியாக சிறப்பாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.